வெல்கம் டு கணினியாக. நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா VMwareல vSphere5 விர்ச்சுவலேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம விர்ச்சுவலேஷன் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு விதமாக லேப் பில்ட் பண்ணலாம். ஒன்று விர்ச்சுவலேஷன் சைடு லேப் ரெடி பண்ணலாம், இன்னொன்று ஃபிசிக்கலாக ரெடி பண்ணலாம். சரிங்களா? விர்ச்சுவலேஷன்லேயே நம்ம லேப் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா VMware ஒர்க்ஸ்டேஷன் ப்ளஸ் vSphere5. சரிங்களா? VMware ஒர்க்ஸ்டேஷனில் vSphere5 நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு விர்ச்சுவலேஷன் பற்றி லேர்ன் பண்ணலாம். அதான் விர்ச்சுவலேஷன் லேப். சரிங்களா? ஃபிசிக்கல் சர்வர்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு இது இருந்ததுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் சர்வரே கூட வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஃபிசிக்கல் சர்வர்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 16 GB RAM 2 சிஸ்டம் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா எல்லாமே பக்காவாக லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு விர்ச்சுவலேஷன் லேப், ஆனால் விர்ச்சுவலேஷன் லேப் கொஞ்சம் லிமிட்டடாக தான் பார்க்க முடியும். ஃபிசிக்கலாக நீங்கள் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். பட் விர்ச்சுவலேஷன் எவ்வளோ தூரம் லிமிட்டடாக லேர்ன் பண்ண முடியுமோ அதை ஸோ விர்ச்சுவலேஷன் லேப் தான் நான் அந்த இதில் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ விர்ச்சுவலேஷனில் லேபில் வச்சு நம்ம எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் நம்ம லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல்னா கொஞ்சம் உங்களுக்கு லேர்ன் பண்ணலாம், பட் ஆனால் அது காஸ்ட்லி. அது அவங்கவுங்க இதை பொறுத்தது. ஓகே, ஸோ நான் இந்த இதில் உங்களுக்கு லேப் ஃபிசிக்கல் லேபை வச்சு இது பண்ண போகிறதில்ல, விர்ச்சுவலேஷன் லேப் வச்சு தான் நான் உங்களுக்கு விர்ச்சுவலேஷன் லேப் வச்சு தான் நம்ம இந்த செஷனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ விர்ச்சுவலேஷன் லேப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 பிட் சிபியூவாக இருக்கணும். அது விர்ச்சுவலேஷன் சப்போர்ட்டடாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அது நீங்கள் பயாஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவலேஷன் இருக்கும், அது டிசேபிளில் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு 64 பிட் எனேபிள் ஆகும். அதே மாதிரி விர்ச்சுவலேஷனும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ மினிமம் 4 GB ரேமாவது உங்களுக்கு விர்ச்சுவலேஷனில் இருக்கணும். விர்ச்சுவலேஷன் அந்த VMware vSphere5 இருக்குல்ல, ஸோ அது மினிமம் 4 GB ரேம் இருந்தால் தான் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பவர்லாம் தேவையில்லை, ஏன்னா விர்ச்சுவலேஷன் தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதே மாதிரி விர்ச்சுவலேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபால்ட் டோலரன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, நீங்கள் ஃபால்ட் டோலரன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் தான் சர்வர் போட்டு தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இல்லைனா நீங்கள் க்ளவுட் என்வரன்மெண்ட்டுக்கு போகணும். சரிங்களா? க்ளவுட் என்வரன்மெண்ட் போனாலும் உங்களுக்கு காஸ்ட்டு தான், அதே மாதிரி ஃபிசிக்கல் என்வரன்மெண்ட் போனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கணும், ஃபால்ட் டோலரன்ஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் சர்வர் செட்டப் இல்லைனா க்ளவுட் சர்வர் செட்டப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நான் இந்த செஷனில் உங்களுக்கு பண்ண போகிறது பேசிக் ஃபீச்சர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவலேஷன் லேபில் என்னென்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஷேர் ஸ்டோரேஜில் என்னென்ன இருக்குது இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஸ்டோரேஜ்னா SAN NAS, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ். சரிங்களா? அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் அப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குது vSphereல. சரிங்களா? ஸோ ஸ்டோரேஜ் பற்றின ஃபியூச்சர்ஸ் இது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் செட்டப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெல் சர்வர் டவர் சர்வர் இருக்குது, இல்லை HP டவர் சர்வர் இருக்குது. மினிமம் 8 GB ரேம் Xeon ப்ராசஸர் வாங்கிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு SANக்கு பதிலாக நீங்கள் ஒரு NAS ஸ்டோரேஜ் வாங்கிட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் எப்படி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும், ப்ரைஸ் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக லேப் செட்டப் ஒரு இமேஜ் இது கொடுத்துருக்கேன். ஓகே, இது இந்த செட்டப்பில் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நான் 16 GB லெனோவோ லேப்டாப் இருக்குது. ஸோ அதில் VMware ஒர்க் ஸ்டேஷனை நான் இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் vSphere உங்களுக்கு லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த செட்டப் தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மி, உங்களோட லேப்டாப் மட்டும் ஹை இதில் இருக்கணும். அப்புறம் VMware உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவாலுவேஷன் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம், இல்லைனா ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது இதாக இருக்குமோ அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். நான் VMware ஒர்க் ஸ்டேஷன் எடுத்திருக்கேன் எவாலுவேஷன் வெர்ஷன். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ESXi அதான் சர்வர், அதுலேருந்து தான் நம்ம VMலாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். vCenter சர்வர் மேனேஜ்மெண்ட்டு. சரிங்களா? டொமைன் லெவலில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு vCenter சர்வர். அப்புறம் பார்த்தீங்கன்னா vSphere கிளைண்ட் வச்சு தான் நம்ம எல்லாமே இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ESXi சர்வரை நம்ம vSphere கிளைண்ட்லேருந்து தான் மேனேஜ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டொமைன் லெவலில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு vCenter சர்வர் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா vMotion, HVMotion, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் DRSக்கு, அப்புறம் ஸ்டோரேஜ் DRS, DPM,
VMHA, fault tolerance, vShield zones, data recovery, hard addition, distribute switch, VMFS, thin provisioning, update manager, storage IO control, network IO control, host profiles. சரிங்களா? ஸோ இது எல்லாமே vSphereோட காம்பனன்ட்ஸு. இதில் விர்ச்சுவலேஷனில் நம்ம எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ண முடியுமோ, எத்தனை காமன் லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு vSphereலேருந்து இவ்வளோ டயக்ராம் எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு க்ளவுட் இருக்குது, பப்ளிக் க்ளவுட் இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா VMware vSphere விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்ம், vCenter சர்வர், ஓகே, க்ளவுடில் உள்ளது. அப்புறம் விர்ச்சுவலேஷன் டெஸ்க்டாப்பு, சரிங்களா, VMware வியூ, அது மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம இது பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு அப்ளிகேஷன் அந்த இருக்குல்ல, VMware vSphere விர்ச்சுவலேஷன் பிளாட்ஃபார்மும் vCenter சர்வர். ஓகே, ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியல் டைமாக எப்படி வந்து ESX சர்வரை ஸ்டேஷனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்து VMware வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு vSphere எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடில் போய்ட்டு ப்ராடக்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? vSphere கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் இருக்குது. 7 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் 5.5 தான் வந்து உங்களுக்கு ரேம்லாம் ரொம்ப லெவல் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினர் லேர்ன்னா நீங்கள் வந்து 5.5 நீங்கள் லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 7லேருந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 7 வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரீனா மீன்ஸ் இது வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எந்த வெர்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கீயும் அதிலே வரும் உங்களுக்கு. ஸோ கிளைண்ட் டூல் எல்லாமே அதிலே வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா VMware ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் அதிலே இருக்குது. ஒர்க் ஸ்டேஷன் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஸோ ஒர்க் ஸ்டேஷன் வரும். அதில் வந்து லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இருக்குது. ஸோ இது எவாலுவேஷன் வெர்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 2 இருக்குது, விண்டோஸ்லையும் இருக்குது, லினக்ஸ்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் வந்து 14 போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் எப்படி நம்ம வந்து vSphere5 வந்து எப்படி 5.5 வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்து ஆல்ரெடி VMware வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் 5.5. சரிங்களா? ஸோ கிளைண்ட்டும் வச்சுருக்கேன், இதுவும் வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் இதில். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இமெயில் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதில் ஓப்பன் சோர்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 7. சரிங்களா? நான் 5.5 தான் உங்களுக்கு இப்போ லேர்னிங்க்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு VMware ஒர்க் ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் தான். அது ஒன்றும் பெருசாக இன்ஸ்டலேஷன் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் VMware ஒர்க் ஸ்டேஷன் நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின். ஸோ இதில் டைப்பிக்கல் அண்ட் கஸ்டம் இருக்குது. நீங்கள் டைப்பிக்கலே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் ஆன் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் VMware ESX. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வெர்ஷன் இருக்குது. நம்ம வந்து 5 தான் இது பண்ண போகிறோம். 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே சிலேயே கொடுக்குறேன், இந்த ட்ரைவ்லேயே கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேறு செப்பரேட் ட்ரைவ்னால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இதில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே நான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கேன். ஓகே, தென் நீங்கள் வந்து 40 GB அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் இங்கே சைஸ் கூட்டலாம் லேர்னிங் 40 GB இஸ் ஓகே. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே 4 GB எடுத்திருக்கு. ப்ராசஸர் வந்து 2 எடுத்திருக்கு. சரிங்களா? ஒரு ப்ராசஸர் விர்ச்சுவல் மிஷினாலே கண்டிப்பாக மினிமம் 2 ப்ராசஸர் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்கசிட்டிஸ்க்கு 40 GB போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து 4 GB ரேம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இல்லை 2-3 சிஸ்டம் இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 6 GB கூட இது பண்ணிக்கலாம். ஸோ 6 GBக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் கேல்சி எடுத்துகிட்டு 1024 இன்ட்டு 1024 MB வந்து 1 GB. சரிங்களா? இன்ட்டு 6144. சரிங்களா? நான் இதை வந்து 6 GBக்கு மாற்றிக்கிறேன். 4 GB போதும், நான் வந்து 6 GBக்கு நான் மாற்றிக்கிறேன். 6 GB ஆயிரும். ஓகே, இப்போ போய்ட்டு நீங்கள்
அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து என்ன பண்ணுங்கன்னா நேட்டில் இருக்கிற பிரிட்ஜுக்கு மாற்றணும் நீங்கள். சரிங்களா, பிரிட்ஜுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஐபி வந்து உங்களோட ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கோட ஐபி வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் ஆகும். சரிங்களா, நேட்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கோட உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. சரிங்களா, ஸோ அதனால் பிரிட்ஜுக்கு நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி இதுக்கு வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க லொக்கேஷனை நம்ம கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஜஸ்ட் பவர் ஆன் மிஷின் என்டர். இன்ஸ்டலேஷன் தான் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இது வெர்ச்சுவல் மிஷின் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற இதில் இன்னொரு வெர்ச்சுவல் விஎம்வேர்னு ஒரு வெர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே VMware ESXi வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். எதுக்காக? டெஸ்டிங் லேபுக்காக. ஓகே, இன் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் அண்ட் இன் ரியல் டைம் சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு பதிலாக வெர்ச்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ESXi இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அது மேலே ஒவ்வொரு வெர்ச்சுவல் மிஷினாக நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, அது ஒரு டெக்னாலஜி VMwareல உள்ளது. இப்போ வந்து உங்களுக்கு விண்டோஸ் 2019 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ளே தனியாகவும் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம் ஹைப்பர்வியை. அதே மாதிரி விண்டோஸ் 2019 உள்ளேயே உங்களுக்கு பில்டினாக வச்சுருக்கான். வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயே வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் இப்போ வந்து ஆப்ஷன் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஜஸ்ட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்கு என்ன பண்ணுறோன்னா ESX5 வந்து ஒர்க் ஸ்டேஷனில் நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா, ரியல் டைம் சினாரியோவில் இப்படி இருக்காது. ஜஸ்ட் டெஸ்டிங் என்வரன்மெண்ட் வேணால் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரியல் டைம் சினாரியோ வேறு மாதிரி தான் இருக்கும். நான் ஃபிசிக்கல் சர்வர் உங்களுக்கு லேப் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும், அப்புறம் 2 ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும். அது வந்து தனியாக எங்கே பார்த்தீங்கன்னா சானோ இல்லை நேஸோட தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த என்வரன்மெண்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகும். சரிங்களா, கடைசியில் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வெப் அட்ரஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு HTTP ப்ளஸ் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆகும். சரிங்களா, ஸோ நான் இப்போ ஐபி அட்ரஸ் வந்து DHCPயில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு DHCPயில் வந்து நம்ம ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க ரவுட்டர்லேருந்து ஒரு ஐபி வந்து உங்களுக்கு இதில் பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, என்டர். ஸோ என்டர் கொடுத்துட்டு F11 உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லணும். F11 ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபிசிக்கல் சர்வரும் இதே மாதிரி தான் உங்களுக்கு. சரிங்களா, ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இது வந்து வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நம்ம 40 GB கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஹார்ட் டிஸ்கோட சைஸு. சரிங்களா, ஸோ இதில் நீங்கள் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் என்ன வெண்டார் யார், ஸோ டிஸ்க் நேம் என்ன, லன் ஐடினா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இதில் தான் இது பண்ணுறோம். ஸோ இப்போ சேனல்லாம் இருந்ததுன்னா அந்த ஐடியெலாம் உங்களுக்கு இதில் இதாக இருக்கும். அப்புறம் அந்த பாத்து வந்து உங்களுக்கு எங்கே கரெக்டாக எங்கே செட் ஆகிருக்கு எல்லாமே இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் SSD டிவைஸ் வந்து இருக்கா இல்லையாங்கிறது இருக்குது. ஸோ டேட்டா ஸ்டோர் நம்ம எதுவுமே இது பண்ணல. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணோம், F1 ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டோம். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா F5 வருது, என்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை எடுத்துக்கும். ஸோ கீபோர்டு வந்து US டிஃபால்ட்டு. ஸோ பாஸ்வேர்டு இங்கேயே செட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு லினக்ஸ் மாதிரியே இங்கேயே தான் இருக்கும், ரூட் பாஸ்வேர்டு தான். அப்படி லினக்ஸ் செல் தான் உங்களுக்கு இது. சரிங்களா, உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லினக்ஸில் இன்ஸ்டலேஷன் வெர்ச்சுவலேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து VMware பார்த்துருக்கோம். ஹைப்பர்வி ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ எல்லாமே பேசிக்ஸாக தான் போட்டிருக்கேன். இனி போக போக அட்வான்ஸ் லெவலும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் அட்வான்ஸ் லெவல் போடணுன்னா உங்களுக்கு என்வரன்மெண்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் பேசிக்ஸ் இது பண்ணுறேன். அட்வான்ஸ் லெவல் பின்னாடி உங்களுக்கு நான் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது F11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் இது 7 கூட எடுத்து பண்ணலாம். சரிங்களா, ESX இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, ஸோ அது நீங்கள் எடுத்து பண்ணலாம். 7னா உங்களுக்கு மினிமம் வந்து 8 GB மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 ESXi போட முடியுமான்னு பார்க்குறதுக்காக தான் 6 GB போட்டேன். ஓகே, இல்லை 4 GB கூட நீங்கள் பண்ணலாம். நார்மலாக லேப்லலாம் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB போட்டு தான் பண்ணுவானுங்க.
டெஸ்டிங்க்கு. ஸோ உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்கு இது போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ESXனா என்ன, ESXில் எப்படி வந்து விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க, டேட்டா ஸ்டோர்னால் என்ன, ஸோ எப்படி வந்து தின் ப்ரொவிசிங்னா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக நிறையா உங்களுக்கு நீங்கள் இதில் கற்றுக்கலாம். ஓகே, இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். ஸோ எப்போவுமே VMware ஒர்க் ஸ்டேஷன் மிஷினை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு கஷ்டப்படக்கூடாது. ஸோ இது உள்ளே போயிட்டோம். ஸோ இதில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும்னா உள்ளே போனீங்கன்னா இப்போ உள்ளே உங்களுக்கு இதாயிரும். அதுலேயே வரும் பாருங்கள், கண்ட்ரோல் ஆல்ட்னு வருதுங்களா. ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கணும். இங்கே போய்ட்டு நம்மளோட இதில் போய்ட்டு செட்டிங்ஸில் இதில் போய்ட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைவ் வந்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு எரர் சொல்லும். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு இப்போ என்டர் ரீபூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ சர்வர் ரீஸ்டார்ட் ஆகட்டும். நம்ம இது பண்ணலாம், கண்ட்ரோல் ஆல்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு சர்வர் ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு சர்வர் இப்போ ரீபூட் ஆகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீன், அந்த எல்லோ கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 Intel Core TM Core 2 இது வந்து 5 ப்ராசஸர். ஓகேங்களா, 2.2 GHz. இது வந்து விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு. ஸோ 6 GB நமக்கு ரேம் மெமரி இருக்குது நம்மளோட ESXi சர்வரில். ஓகே, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு விண்டோஸு VMware வித் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே. சரிங்களா, ஸோ இதில் லினக்ஸ் VMware, சரிங்களா, அது Hyper-V. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விர்ச்சுவலேஷன் அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ ரிலேட்டடாக வெறும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கிடையாது, ப்ளஸ் க்ளவுடு என்னெல்லாமோ கேட்குறாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம சர்வேல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DHCPயில் நம்ம கொடுத்த சர்வர் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP வெர்ஷன் 4, செகண்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா IP வெர்ஷன் 6. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த IP அட்ரஸை நம்ம இதில் ப்ரௌசரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதனோட இது வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் இதில் போய்ட்டு HTTP என்ன பார்த்தோம், 105 HTTP:192.168.1.105. ஓகே, இது மாதிரி வரும். ஸோ அட்வான்ஸ் போங்க. ஏன்னா HTTPS அதை உங்களுக்கு வந்து HTTPலேருந்து HTTPS அது கீ எடுத்துக்கோங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இது வரைக்கும் வந்துருச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ESX சர்வரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் vSphere கிளைண்ட்டை இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா vCenter சர்வர் வந்து நம்ம டொமைன் லெவலில் மல்டிபிள் இதை வந்து உங்களுக்கு டொமைன் லெவல் vCenter சர்வர் வச்சு ஆக்டிவ் டைரக்டரி மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னா vCenter சர்வர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து vSphere கிளைண்ட்டை வச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறமும் vCenter சர்வரை வச்சும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா vCenter சர்வர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அப்ளையன்ஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு லினக்ஸ்க்கு உள்ளது இதெல்லாம். சரிங்களா, ஓகே, நம்ம இப்போ vSphere கிளைண்ட்டும் vCenter சர்வர் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். சரிங்களா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம vSphere இந்த இதோட இன்ஸ்டலேஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இது உள்ளே போயிட்டு நமக்கு என்ன இப்போ F2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.